الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا مولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حتى إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة فإذا هم مبلسون. وقال النبي صلى الله عليه وسلم إذا رأيت الله يبدي العبد على معاصيه ما يحبه من الدنيا فإنما هو استدراج أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய நேரத்திலே உலக ரீதியாக நம்முடைய நிலைமைகள் பல்வேறாக இருக்கலாம். உலமாக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதர் நல்லவராக இந்த உலகத்திலே வாழலாம், ஐவேளை தொழுகையாளியாக இருப்பார், ரமலானிலே நோன்பு வைக்கக்கூடியவராக இருப்பார், ஜகாத்தை சரியாக நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலக ரீதியாக இவரை நல்ல நிலையிலே வைத்திருப்பார். இவர் நல்லவராக வாழ்வதன் காரணமாக உலக ரீதியாக இவரை அல்லாஹ் நல்ல நிலையிலே வைத்திருப்பார். இப்படியும் சில மக்களை நாம் பார்க்க முடியும். இதற்கு நேர் மாற்றமாக சிலர்களை நாம் பார்ப்பது உண்டு. ஒருவேளை கூட தொழுக மாட்டார், நோன்பு வைக்க மாட்டார், பொருளாதார ரீதியாக ஜகாத்து கொடுக்க மாட்டார், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லா ஹராம்களையும் செய்யக்கூடியவராக இருப்பார். இது போன்றவர்களையும் சில நேரங்களிலே அல்லாஹ் உலக ரீதியாக நல்ல நிலையிலே வைத்திருப்பார்.
அவர்கள் நினைப்பது போல வீடுகளுக்கு மேல் வீடுகளை கட்டி கொண்டிருப்பார்கள். வியாபார ரீதியாக ஒரு கடைக்கு மேல் இன்னொரு கடை என்பதாக உருவாக்கி கொண்டே போவார்கள். ஒரு வாகனம் அடுத்து ஒரு வாகனம் என்பதாக சொகுசான வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருப்பார். இப்படியும் சில மக்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ வைப்பது உண்டு. இவர்கள் இரண்டாவது வகையான மனிதர்கள். ஒரு மனிதர் நன்றாக இருந்தால் அவரை அல்லாஹ் நல்ல வாழ வைக்கிறான். இது முதல் தரம், முதல் வகையான மனிதர்கள். பாவத்திலே இருப்பார்கள், அவர்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல முறையிலே வாழ வைப்பான். இரண்டாவது வகை. மூன்றாவது ஒரு வகை மக்கள் இருப்பார்கள், அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு தான் நடப்பார்கள். ஆனால் உலக ரீதியாக நெருக்கடியான வாழ்க்கையிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்தில் உலக ரீதியான வசதிகள் எல்லாம் பெரிய அளவிலே இருக்காது. இவர்கள் மூன்றாவது வகை மனிதர்கள். நான்காவது ஒரு வகை மனிதர்கள் உலகத்திலே பாவங்களிலே ஈடுபடுவார்கள். வாழ்க்கையிலே நெருக்கடிகளை சந்தித்து கொண்டே இருப்பார்கள். நாலாவது வகையான மனிதர்கள். முதல் வகையான மனிதர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். அல்லாஹ் அவர்களை நல்ல நிலையிலே வைத்திருப்பார். இரண்டாவது வகையான மனிதர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு மாறு செய்து வாழ்வார்கள். அவர்களையும் அல்லாஹ் நல்ல நிலையில் தான் வைத்திருப்பார். மூன்றாவது வகை நல்லோர்களாக இருந்தாலும் கூட வாழ்க்கை ரீதியாக உலகத்தினுடைய ரீதியாக நெருக்கடியான வாழ்க்கையிலேயே இருப்பார்கள். நான்காவது வகை பாவம் செய்வார்கள், இவர்களும் நெருக்கடியிலே இருப்பார்கள். இப்படி மனிதர்களுடைய நிலைகளை சூஃபியாக்கள் உலமாக்கள் நான்கு வகையாக பிரித்து சொல்கிறார்கள். ஒரு மனிதருக்கு உலக ரீதியாக நன்றாக இருக்கிறார் என்பதால் அல்லது உலகத்தில் சிரமப்படுகிறார் என்பதால் நெருக்கடியில் இருக்கிறார் என்பதால் இந்த உலக ரீதியான நிலைகளை வைத்து யாரையும் நாம் நல்லவர் என்பதாகவும் சொல்ல முடியாது, யாரையும் கெட்டவர் என்பதாகவும் சொல்ல முடியாது. நன்றாக இருக்கிறார், தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், இவரை அல்லாஹ் நல்ல நிலையிலே வைத்திருக்கிறார். இதற்கு உதாரணம் உலமா பெருமக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உணவு கொடுப்பது, இவர்களை நல்ல நிலையிலே அல்லாஹ் வைத்திருப்பது என்பது பிரியத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் இவர்களுக்கு தரக்கூடிய ஒரு நிலை. அது எப்படி நம்முடைய வீட்டிலே ஏதாவது பிரியமான முறையிலே ஏதாவது பிராணிகளை நாம் வளர்ப்பது உண்டு. சில வீடுகளிலே பறவைகளை வளர்ப்பார்கள், சில வீடுகளிலே பூனைகளை வளர்ப்பார்கள், தங்களுக்கு பிரியமான ஏதாவது ஒன்றை வளர்ப்பார்கள். அவைகளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுப்பார்கள், என்ன உணவு அது விருப்பப்படுமோ அதை வாங்கி கொடுப்பார்கள். காரணம், அது பிடித்தமான பிராணி, அது தங்களுடைய வீட்டிலே வளர்க்கப்படக்கூடிய பிராணி, அது அதற்கு தேவையானதை குடும்பத்தார்கள் கொடுப்பார்கள். இது சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. இது அல்லாஹும் அப்படித்தான். ஒரு அடியான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது, அல்லாஹுடைய கடமைகளை செய்யும் பொழுது, அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் பரக்கத்துகளை அந்த குடும்பத்திலே கொடுப்பான். சந்தோஷமாக கொடுப்பது இது. வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ வத்தகவ், ஒரு கிராமத்து மக்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து வாழும் பொழுது லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா, அவர்களின் மீது வானத்திலிருந்து பரக்கத்துகளுடைய கதவுகளை நாம் திறந்து விடுகிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார். ஒரு குடும்பம்
தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள், ஷரியத்தை பேணுகிறார்கள், ஹராம் ஹலாலுடைய விஷயத்திலே மிக்க பேணுதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய ரஹமத்துடைய பார்வை, அல்லாஹ் சந்தோஷப்பட்டு உலகத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தும் மினஸ் ஸமாஇ, அல்லாஹு தஆலா அவர்களின் மீது வானத்திலிருந்து பரக்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறந்து விடுகிறான். சில பேத்துக்கு கோடிகளை கொடுப்பான், நல்லடியாராக இருப்பார். லட்சங்களே அல்லாஹ் கொடுப்பான், நல்லடியாராக இருப்பார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி, சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட மனிதர் அவர்கள். கோடிகளை அல்லாஹு தஆலா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொட்டி கொடுத்தான். அவர்களுடைய செல்வத்தை அவர்களாலேயே கட்டுப்படுத்த முடியவில்லை, அவ்வளவு செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தான். உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய பெயரோடு சேர்ந்து செல்வந்தர் என்ற பெயரும் உண்டு. உஸ்மானே கனி, செல்வந்தர் உஸ்மான் அவர் என்பதாக பெயர் சொல்லப்படும். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு உட்பட்டதாக, ஹலால் ஹராமுடைய விஷயத்திலே பேணுதல் உள்ள வாழ்க்கை அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தை கொட்டி கொடுத்தான். இதுவும் ஒரு வாழ்க்கை பெருமக்களே. சில நேரங்களில் நாம் பார்ப்பது உண்டு, ஹராமையே செய்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் இவனை நல்ல முறையில் தானே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக பார்ப்பது உண்டு. வட்டி கடைக்கு மேல் வட்டி கடை, அநீதத்துக்கு மேல் அநீதம் செய்து கொண்டிருப்பான், அநாகரிகமான நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி இருப்பான், ஊரையே நாசப்படுத்தக்கூடிய வகையிலே வாழ்ந்து கொண்டிருப்பான், திமிரெடுத்து வாழ்வான், அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டு தான் இருப்பான். இது இரண்டாவது வகையான வாழ்க்கை. மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள், இவனுக்கு போய் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறானே என்பதாக பார்ப்பார்கள். அந்த அளவிலே அல்லாஹு தஆலா தீயவர்களுக்கும் சில நேரங்களிலே கொடுப்பது உண்டு. இதற்கும் உலமா பெருமக்கள் விளக்கம் தெரிவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காண்பிப்பார்கள், சில நேரங்களிலே ஒரு அடியான் பாவம் செய்து கொண்டே இருப்பான், அவன் என்ன விரும்புகிறானோ அது அவனுக்கு நடந்து கொண்டே இருக்கும். இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த அலா மஆசிஹி மா யுஹிப்புஹு மினத் துன்யா. ஒரு அடியான் பாவம் செய்து கொண்டே இருப்பான், பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும், லட்சம் பல லட்சமாக மாறும், ஆனால் பாவியாகத்தான் இருப்பான். லட்சம் கோடியாக மாறும், கொடுத்து கொண்டே இருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் ஒரு அடியான் பாவம் செய்ய செய்ய அந்த அடியான் நினைப்பதை எல்லாம் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த அலா மஆசிஹி, பாவம் செய்ய செய்ய உலகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால், மா யுஹிப்புஹு மினத் துன்யா, அவன் விரும்புகிற உலகத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். வீட்டுக்கு மேல் வீடு, பங்களாவிற்கு மேல் பங்களா, வாகனத்துக்கு மேல் வாகனம், கடைக்கு மேல் கடை, கோடிக்கு மேல் கோடி. ஆனாலும் இவன் அநியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஊரை நாசமாகக்கூடிய வகையிலே இவனுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னமா ஹுவ இஸ்தித்ராஜுன், அல்லாஹ் இவனை விட்டு பிடிக்கிறான் என்பது. ஒரு பாவம் செய்கிறான், லட்சத்தை கொடுத்தான் அல்லாஹ், இன்னொரு லட்சத்தையும் கொடுக்கிறான். எதற்காக வேண்டி தெரியுமா? சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ஒரு மனிதனை நாம் விட்டுக்கொண்டே இருப்போம், அவன் அநீதம் செய்ய செய்ய உலகம் அவனுடைய காலில் வந்து கொண்டே இருக்கும். என்ன காரணம்? அவனுடைய அநீதம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவனுடைய பாவம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவனுடைய வாழ்க்கையிலே ஹராம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا بِهِ ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷைஇன். நாம் சொன்ன உபதேசங்களை அவர்கள் மறந்து வாழ்ந்த பொழுது
எல்லாத்தையும் கொடுத்தோம் அவர்களுக்கு. என்னவெல்லாம் நினைக்கிறார்களோ கிடைத்து கொண்டே இருக்கும். பெருமக்களே, நாம் யோசிப்பது உண்டு, இவனுக்கு அல்லாஹ் ஒரு வழியை கொடுக்க மாட்டேங்கிறானே, இவ்வளவு அநியாயமாக இந்த ஊரில் நடந்து கொண்டிருக்கிறான், வாழ்க்கையில அநாகரிகம் ஆபாசங்களை பரப்பி கொண்டிருக்கிறான், இவனுக்கு ஒரு முடிவு வராதா என்பதாக நினைப்போம். அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, ஆணவத்தில் அவர்கள் வருவார்கள். இனி யாராலும் எதுவும் கேட்க முடியாது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். பல லட்சாதிபதிகள் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். பல கோடீஸ்வரர்களுடைய வாழ்க்கை அப்படிதான். என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, எவன் இந்த ஊரிலே என்னை கேட்டு விடுவான் என்பது போல தலைகணம் பிடித்து ஆடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, நாம் கொடுக்க கொடுக்க அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னால், அகதன்னாஹும் பக்ததன், திடீர் என்பதாக அவர்களை நாம் பிடிப்போம். செல்வம் பெருக பெருக வாழ்க்கையிலே அனாச்சாரம் அதிகமாகும் என்று சொன்னால் பயந்து கொள்ளுங்கள். செல்வம் பெருக பெருக வாழ்க்கையிலே ஹராம் அதிகமாகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அகதனாகும் பக்ததன், திடீர் என்பதாக அவர்களை நாம் பிடிப்போம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வான். அப்படி பிடித்தால் தௌபாவுக்கு கூட நசீப் இருக்காது, வாய்ப்பு இருக்காது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அது மாதிரியான நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அநீதம் செய்து கொண்டே இருப்போம், பெரும் பாவங்களிலே போய்கொண்டே இருப்போம். அல்லாஹுடைய பிடி திடீர் என்பதாக வரும். காலும் செயல்படாது, கையும் செயல்படாது. ஒரு நிலைக்கு போவோம், தௌபாவுக்கு கூட நசீபு கிடையாது. உலமாக்கள் சொல்கிறார்கள், அவனை விட்டு கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவனை ஒரு நேரமரம் பிடிப்பதற்காக வேண்டித்தான். அகது நாகும் பக்தன், திடீர் என்பதாக பிடிப்போம். தௌபாவுக்கு கூட அவனுக்கு நசீப் இருக்காது, வாய்ப்பு கிடைக்காது என்பதாக உலமாக்கள் இந்த ஆயத்தை வைத்து சொல்வார்கள். நல்லோர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான், பாவம் செய்பவனுக்கும் கொடுப்பான். அதுபோல நல்லோர்களுக்கும் வாழ்க்கையிலே நெருக்கடி வரும். ஒரு மனிதனுடைய வெளிரங்க வாழ்க்கையை பார்த்து அவரிடத்திலே வீடு கிடையாது, சொந்த வீடு கிடையாது, அவருடைய வருமானம் குறைவான வருமானம் தான், நெருக்கடியான வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் அல்லாஹுடைய பார்வையிலே கெட்டவர் என்பதாக முடிவு செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே ஆக கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் நபிமார்கள். அஷத்துன் நாசி பலாஅன் அல் அம்பியா. உலகத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உலகத்திலே ஆக கஷ்டப்பட்டவர்கள் நபிமார்கள். நபிமார்களுடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு எவ்வளவு பெரியது தெரியுமா? நாம் இருக்கக்கூடிய வீடுகள் அல்ல, 4 அறை 3 அறைகள் கொண்ட வீடல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு. அல்லாஹ் உலகத்தை கொடுப்பதை ஒரு மனிதனுடைய நல்ல அடையாளம் என்பதாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாளிகையிலே அல்லாஹ் வாழ வைத்திருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு ஆக சிறியது, அதிகமான ரூம்கள் எல்லாம் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழும்போது அவர்களுக்கு முன்பதாக நான் படுத்திருப்பேன். சஜிதாவுக்கு வரும் பொழுது என்னுடைய காலை அவர்கள் சுரண்டி விடுவார்கள், காடை மடக்கிக் கொள்வேன். ஒருவர் படுக்கலாம், இன்னொருவர் இபாதத்தை செய்யலாம், அவ்வளவுதான் அந்த வீட்டுடைய அளவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு அதிகமான கஷ்டத்தை, நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டலிலே படுத்தது கிடையாது, மெத்தையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்தது கிடையாது. ஒரு கட்டலுடைய வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை என்பதாக நினைத்தால், ஒரு மெத்தையிலே படுப்பதுதான் உயர்ந்த வாழ்க்கை, அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கை என்பதாக நினைத்தால் அந்த வாழ்க்கையை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து எழுந்திருப்பார்கள், முதுகிலே பாயினுடைய அச்சு இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து எழுந்திருந்தால் நபியினுடைய முதுகிலே பாயினுடைய அச்சு இருக்கும். பாயில் படுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தரையில் படுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 நபர்கள் தான் படுக்க முடியும், அந்த அளவிற்கு தான் நபியினுடைய வீடு இருந்தது.
நல்லோர்களுக்கும் நெருக்கடிய வாழ்க்கையை கொடுப்பான், அதே நேரத்திலே தீயவர்களுக்கும் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான். உலகத்திலே கிடைக்கக்கூடிய காசு பணங்கள், உலகத்திலே வரக்கூடிய நிலைகளை வைத்து யாரையும் நல்லோர்களாக தீயோர்களாக எடைபட முடியாது. எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இன்று நடக்கக்கூடிய உலகத்தினுடைய நடப்புகள், அமெரிக்கா எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கவனிக்க வேண்டும். முஸ்லிம்களாக இருப்பவர்கள் சந்தோஷப்படக்கூடாது. இயற்கையினுடைய சீற்றங்களை வைத்து முஸ்லிம்கள் ஒரு காலம் சந்தோஷப்படக்கூடாது. தமிழகத்திலேயும் எத்தனையோ இயற்கையினுடைய சீற்றங்கள் வந்திருக்கிறது, முஸ்லிம்கள் அழிந்திருக்கிறார்கள். அமெரிக்கா இன்று எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மக்களால் அறிய முடியவில்லை. அது ஏன் எரிகிறது என்பதை கூட அவர்களால் அறிய முடியவில்லை. காரணத்தை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் புரிவான். நாம் படிப்பினை பெற வேண்டும். அதை வைத்து அந்த அமெரிக்கா நாடு முழு உலகத்திற்கும் ஆபாசத்தை சப்ளை செய்யக்கூடிய நாடு, முழு உலகத்திற்கும் ஆபாசத்தை பரப்பக்கூடிய நாடு. அந்த எரியக்கூடியது அதாபாக கூட இருக்கலாம், படிப்பினை பெற வேண்டும். ஒரு சமூகத்துக்கு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தனி மனித வாழ்க்கையும் அப்படித்தான். அதிகமாக பாவங்களை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஒரு நேரம் வரும், அல்லாஹுடைய அதாபும் வரலாம். நாம் படிப்பனை தான் பெற வேண்டுமே தவிர அவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல இயற்கையினுடைய சீற்றம் வரும் பொழுது அதை பார்த்து ஒரு மனிதன் படிப்பினை பெற வேண்டும், அதை பார்த்து பயந்து கொள்ள வேண்டும். இது ஏன் ஏற்பட்டது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இதற்கு என்ன காரணம் யாராலும் சொல்ல முடியாது. ஆங்காங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பை மனிதர்களால் அணைக்க முடியவில்லை. அல்லாஹுடைய அதாபை ஒன்று மட்டும்தான் அடைக்க முடியும். அல்லாஹுடைய அதாபை ஒன்று மட்டும்தான் தடுக்க முடியும். அது அல்லாஹ்விடத்தில் அழுவது மட்டும்தான், தௌபா செய்வது மட்டும்தான். தனி மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் அதே தான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்கிறோம், எதுவுமே எனக்கு நடக்கவில்லையே, இவ்வளவு ஹராம்களை செய்கிறேன், எதுவுமே நடக்கவில்லையே என்பதாக மமதையில் இருந்து விடக்கூடாது. ஒரு நேரம் வந்தால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அது மாதிரியான நிலை யாருக்கும் வரக்கூடாது. அல்லாஹ் மௌத்துக்கு முன்பதாகவே தௌபாவை நசீபாக்க வேண்டும். எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஹராம்களை செய்திருக்கிறோம், அல்லாஹுக்கு மாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் பாவம் செய்தோம், தௌபா செய்ய வேண்டும். பெருமக்களே, பாவமே வாழ்க்கையாக இருந்தால் கடைசி நேரம் ஈமான் இல்லாமல் ஆகிவிடும். குறிப்பாக இன்றைய காலங்களிலே இஸ்லாமிய ஊர்களிலே நான் சொல்ல வருவது, ஆண்களிடத்திலேயும் அனாச்சாரங்கள் அதிகமாகி கொண்டே வருகிறது. பெண்களிடத்திலேயும் உடைகளிலே பர்தாக்களிலே ஆபாசம் அதிகமாகி கொண்டே வருகிறது. ஒரு குடும்பத்துடைய கணவனும் கட்டுப்படுத்துவது கிடையாது, ஒரு தந்தையும் இந்த ஆபாசத்தை கட்டுப்படுத்துவது கிடையாது, குடும்பத்துடைய பொறுப்புதாரிகளும் கட்டுப்படுத்துவது கிடையாது. அவ்வளவு ஆபாசமான உடைகள், புர்காக்கள் ஒரு இஸ்லாமிய ஊர்களிலே. இது தொடரும் என்று சொன்னால் நஊது பில்லாஹ், இந்த ஊரிற்கு அல்லாஹுடைய அதாப் கண்கூடாக வரலாம். ஒவ்வொரு குடும்பத்தை பொறுப்புதாரிகள் பெரியவர்கள் தான் அந்த குடும்பத்துடைய பெண்களை சரி செய்ய வேண்டும், அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். அவ்வளவு ஆபாசமான புர்காக்கள், பர்தாக்கள், பேருக்குத்தான் பர்தாவே தவிர ஒரு அந்நிய ஆண் பார்க்கும் பொழுது உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய பர்தாக்களாக, புர்காக்களாக நாளுக்கு நாள் அதிகம் இந்த ஆபாசங்கள். அன்று ஒரு மாதிரியாக போட்டார்கள், இன்று ஒரு மாதிரியாக போடுகிறார்கள். ஒரு பெண்ணை ஏறிட்டு பார்க்கும்படியான நிலையிலே அவர்களுடைய புர்காக்கள், பர்தாக்கள், ஆபாசங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. செல்வந்தர்களிடத்திலே அனாச்சார திருமணங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எல்லா வீடுகளிலேயும் இன்று வீடியோ எடுக்கக்கூடிய நிலை. அளவுக்கு மீறி ஆட்டம் போடுவீர்கள் என்று சொன்னால், வரம்பு மீறுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய அதாப் நேரடியாக வரலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை நான் விடுக்கிறேன். ஒரு இஸ்லாமிய ஊர், அல்லாஹ் பயந்து வாழுங்கள். அல்லாஹ் இந்த ஊருக்கு நிறைய சிறப்பு அம்சங்களை கொடுத்திருக்கிறான், நிறைய பரக்கத்துகளை கொடுத்திருக்கிறான். முன்னோர்கள் அந்த பரக்கத்தை தக்க வைத்தார்கள், நாமும் அந்த பரக்கத்துகளை தக்க வைக்க வேண்டும். திருமணம் என்றாலே அனாச்சார வீடு என்கிற நிலைக்கு எல்லா வீடுகளிலேயும் நிறைய அனாச்சாரங்கள். பர்தா கிடையாது,
வீடியோக்கள் அதிகமாகி கொண்டு போகிறது. பெண்களிடத்திலே உடைகள் சரியில்லை, இவ்வளவு அனாச்சாரங்கள். இது அதிகரிக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற உலகளாவிய நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவது படிப்பினைக்காக வேண்டித்தான் என்பதை நாம் உணர வேண்டும். வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹுடைய கட்டளைகள் ஏதோ அதை எடுத்து நடப்பதற்கும், அல்லாஹ் தடுத்த ஹராம்கள் எதுவோ அதை தவிர்ந்து வாழ்வதற்கும் உண்டான நல்ல பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய